ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் நின்று கொண்டிருந்தார்கள். யோவான் 19:25. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று யாருக்குமே கிடைக்காத ஆசியை பெற்றுக்கொண்ட மரியாள் சந்தோஷத்தை அனுபவித்தாள். இதோ நான் உனக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்த போதே மரியாளுடைய வாழ்வில் சுமக்க வேண்டிய சிலுவை வெளிப்பட்டு விட்டது. ஒரு கன்னியாக இருந்து கற்பத்தை தாங்கினாள். மாட்டு கொட்டகையில் குழந்தையை பெற்றெடுத்தாள். பிள்ளையை தேவாலயத்துக்கு கொண்டு போன போது சிமியோன் சொன்ன வார்த்தைகள் தன் பிள்ளை இயேசுவின் நிமித்தம் மரியாள் அடைய போகும் துயரமும் மரியாள் சுமக்க வேண்டிய சிலுவையும் நிச்சயமாயிற்று. ஒருமுறை இயேசுவை தேடி சென்ற போது உண்மையில் யார் எனது சகோதரர்கள், யார் எனது தாய் என்பதை குறித்து இயேசு கொடுத்த விளக்கத்தை கேட்ட இந்த தாயின் உள்ளம் எப்படியாய் தவித்திருக்கும். இறுதியில் இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் கண்ட மரியாள் தான் சுமக்க வேண்டிய சிலுவையில் முற்றிலும் அறையப்பட்டிருப்பாள். தேவ பிள்ளையே, மரியாள் தன் கருவறையை இயேசுவுக்காய் கொடுத்து தன் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். இரட்சகரின் அன்பில் வாழும் நாம் அவருக்கு என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்றாலே ஏதோ சுகமான சொகுசான வாழ்வுதான் வாழ வேண்டும் என்பது போல நாம் நடந்து கொள்வது ஏன்? சிலுவை அண்டையிலே மரியாள் தன் ஆத்மா குத்துண்டவளாய் துடித்தாளே. அந்த சிலுவையில் இயேசு பெற்றுத்தந்த விடுதலையை அனுபவிக்கும் நாம் நமது பிள்ளைகள் நிமித்தம் என்ன செய்கிறோம்? நமது பிள்ளைகளுக்காக சிலுவை சுமக்க நாம் தயாரா? பிள்ளைகளை தாம் போக்கிலே விட்டுவிட்டு தங்கள் சுகமே பெரிது என்று வாழும் தாய்மாரே, உங்கள் பிள்ளைகளுக்காக சிலுவை சுமக்கும் போது அதை இயேசுவுக்காய் சுமக்கிறீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். இயேசு பலன் தருவார், சுகம் தருவார், நன்மைகளை தருவார். கலங்காதிருங்கள். முடிவு மகிமையே. ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, ஒரு தாயாக நான் சுமக்க வேண்டிய சிலுவையை உணர்த்தி ஆண்டவரே, அந்த வழியில் உறுதியாய் நடக்க எனக்கு உதவி செய்தல ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வாழ்வில் சந்தித்த இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகளினாலே மனம் தளர்ந்து போயுள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தவும் புது பலன் அடையவும் கிருபை தர ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிப்பவர்களின் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யவும், இடமாறுதல், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, பணி நிரந்தரமாகுதல் ஆகிய தேவைகளோடு இருப்பவர்களுக்கு கர்த்தர் அனுகூலங்களை தந்தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் சூதாட்டங்களில் தங்கள் பணத்தை இழந்து குடும்பங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற நிலை மாறவும், வாலிபர்கள் ஆன்லைன் பாவங்களை சிக்கி விடாதபடி பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுபானம், புகைப்பழக்கம், போதைப் பொருட்களை உபயோகிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு தேவரீர் பாவ உணர்வை தந்தள்ளி அவர்களை விடுதலையாக்கவும் அந்த குடும்பங்கள் அழிவுக்கு விலக்கி காக்கப்படவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் திடீரென ஏற்பட்ட செலவுகள் நிமித்தம் தொழில்கள், வியாபாரத்தில், விவசாயத்தில் அடைந்த இழப்புகளினால் பலவித கடன் பிரச்சனைக்குள்ளாகி மனவேதனையில் உள்ள குடும்பங்களுக்கு கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்களை கத்த திறந்தள்ளவும், கடன் இல்லாத ஆசீர்வாதமான நிலையில் அவர்கள் உயர்த்தப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தேசத்தின் ஆளுமை பொறுப்பில் இருப்போர், அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் தேவரீருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் ஜீவனம் பண்ணவும், தேசத்தின் பாதுகாப்பு பணியில் இருக்கும் அனைத்து படை வீரர்களும், இராணுவத்தினரும், உயர் அதிகாரிகள் அனைவரும் நல்ல சுகம், பாதுகாப்பு பெற்று ஆசீர்வாதமாய் வாழவும், அவர்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், நெடுங்காலமாய் குழந்தைக்காய் காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு, இயக்க பெருமூச்சிகளுக்கு கர்த்தர் மனமிறங்கி கற்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதித்திடவும், பேர்காலத்தை எதிர்பார்க்கும் ஸ்திரீகளின் பயங்கள், பலவீனங்கள் நீக்கி சுகப்பேர் உண்டாக செய்யவும், திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து ஏற்ற துணையை தந்தள்ளி குடும்பம் கண்மலையான் கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படவும், பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கு தேவரீர் ஞானம், அறிவு, புத்தி தந்தள்ளி கல்வியில் சிறந்து விளங்க செய்யவும், கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர் தம் மன விருப்பங்கள் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவித பலவீனங்களோடும் வியாதிகளோடும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காகவும், கேன்சர் வியாதி, இருதய வியாதி, நுரையீரல் வியாதி, எலும்பு தேய்மானங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் தேவரீர் இரக்கம் செய்து பரிபூர்ண சுகம் தந்தளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.